பாலைவனத்தை மாற்றுகிற சீனா. சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற பாலைவனத்தை பசுஞ்சோலையாக மாற்றிட்டு இருக்காங்க. மரங்களை, அது பாலைவனத்தில் வந்து அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்கிற மரங்களை நட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாலைவனத்தில் வந்து பெரிய காற்றடிச்சுன்னா ஒரே மணல் புயலாக இருக்கும். மணல் புயல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து மரங்களை நடும்பொழுது பாலைவனத்தில் எந்த தாவரம் வளருமோ அந்த மரங்களை அங்கு நடும்பொழுது அந்த வெப்பத்தை தாங்கி கொண்டு வளர்கிற அந்த மரங்களை அங்கு நடும்போது இந்த மாதிரி மணல் புயல்லாம் வராது, மண்ணரிப்பு எதுவும் ஏற்படாது. பெரிய மழை வந்துன்னா மணல் வந்து மணல் ஆறு போகும். ஆறே பார்த்திங்கன்னா மணல் கலந்து பாலைவனத்தில் மணலாக போயிட்டுருக்கும். அது மாதிரி மணல் எல்லாமே வந்து ஒரு இயற்கை வளம் தான். அது பார்த்திங்கன்னா கடலுக்கு போகும். அப்படி போவதை தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பாலைவனத்தில் அவங்க வந்து மரங்களை நட்டுட்ருக்காங்க. இப்படி இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ராஜஸ்தானில் நடணும், உடனே அதை பார்த்து உடனே அதை செய்யணும், அதில் ஆர்வமாக இருக்கணும். அதை விட வேறு என்ன நீ பண்ணிகிட்ருப்ப? ஒரு அரசியல் இப்போ தான் அது பண்ண முடியும். 2040 அப்புறம்லாம் பண்ண முடியாது. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே செயலிழந்துடும். இயந்திரங்களோட உதவி, இந்த கண்டுபிடிப்புகளோட உதவி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை, ஒரு பாலைவனத்தை பசுஞ்சோலையாக மாற்ற முடியும். அப்படின்னா அதற்கு நமக்கு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தேவை. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் 2040 அப்புறம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அப்படி அதனால் இப்போவே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போவே இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாலைவனங்களையெல்லாம் பசுஞ்சோலையாக மாற்றணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பாலைவனங்களையும், ஆஸ்திரேலியா பாருங்கள் எவ்வளோ பெரிய பரப்பளவு, அப்போ அதை ஏதாவது பசுஞ்சோலையாக மாற்ற முடியுமா? இந்த மாதிரி பாலைவனங்களில் அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்கிற மரங்களால், செடிகளால் அந்த பாலைவனத்தை, இப்போ பாலைவனத்துலேயும் சில தாவரங்கள் வளரும், வெப்பத்தை அப்போ அந்த தாவரத்தை அங்கே வளர்த்துருங்க. இது பாலைவன தாவரமாக இருந்துட்டு போட்டோம். அப்போ அது அந்த அந்த மண்ணரிப்பு, மணல் புயல், பாலைவனத்துலேயும் கடுமையான மழைலாம் பெய்யும். ஒரு சில அப்படி பெய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய அது கடலுக்கு போகிறது, அந்த தண்ணீர் மணல் கலந்து, அந்த பாலைவனத்தில் இருக்கிற மணல் எல்லாம் கலந்து அது கடலுக்கு தான் போகும். மணல்ங்கிறது ஒரு இயற்கை வளம், அதனால் அதை கடலுக்கு போக விடக்கூடாது. பூமியிலே பார்த்திங்கன்னா ஒரே தாவரத்தால் மூடும்போது இந்த மண்ணரிப்பு, மழை பெய்யும்போது ஆற்றில் வந்து மணல் கலந்து அது வந்து கடலுக்கு போகிறதுனால இயற்கை வளம், பூமியோட வளம் குறையும். அதனால் இந்த பாலைவனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாலைவனத்தில் வளர்கிற தாவரங்களால் அந்த பாலைவனத்தை பசுமையாக மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுறோமா? இன்னும் ஒரு 20 வருஷம்தான் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜஸ்தானை பசுமையாக மாற்றுங்க, அரேபிய பாலைவனங்களை பசுமையாக மாற்றுங்கள். அது எப்படி சீனா தன்னுடைய பாலைவனத்தை பசுமையாக மாற்றி கொண்டு இருக்கிறதோ, உண்மையிலே சொல்லப்போனால் சீனாக்காரங்க தான் வந்து அவங்களுடைய இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கான முன்னோடியாக அவர்கள் இருக்கிறார்கள். இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை எப்படி எதற்காக பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி அமெரிக்காவிலையும் பாலைவனம் இருக்குது. உடனே பண்ணுங்கள். இப்போ தான் பண்ணுறதுக்கான அவகாசம் ஒரு 20 வருஷம்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீ நினச்சா எதையுமே மாற்ற முடியாது. இந்த இயற்கையை மாற்றுகிற திறன் நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு ஏற்றார் போன்று இந்த இயற்கையை மாற்றுகிற திறன் நமக்கு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலமாக தான். உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் மனிதர்கள் வந்து இந்த இயற்கையை தனக்கேற்றார் போன்று மாற்றுகிற திறனை பெற்றார்கள். இந்த இயற்கையை வந்து தனக்கேற்றார் போன்ற ஒரு திறனை பெற்றார்கள் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். அது வரைக்கும் இந்த உலகத்தை அவங்களால எதுவுமே பண்ணல. உலோகம் படாததற்கு முன்பு, உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாதுங்க. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. இந்த அளவுக்கு தடியாக இருக்கிற ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. உடைக்க வேணால் 10 பேர் சேர்ந்து உடைக்க முடியுமா? உடைச்சி என்ன பண்ண போகிறோம்? அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பசுமையாக இருந்தது, இந்த உலகம் பசுமையாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்கு அருவா, கத்தி, கோடாரி இந்த மாதிரி தேவை. அதுபோல் ஒரு 6 அடிக்கு ஒரு குழியை தோண்ட முடியாது, ஒரு கிணறுலாம் தோண்ட முடியாது. கிணறு தோண்டுறதுக்கு உலோகங்களாலான கடப்பாரெல்லாம் தேவை. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இயற்கையை இவங்களால் எதுவுமே பண்ண முடியல. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இயற்கையை சீர்திருத்தவே முடியல. இன்றைக்கி மனிதர்கள் சமவெளி பரப்பில் வாழ்கிறாங்களே, இதெல்லாம் முன்னாடி காடாக இருந்தது, அடர்ந்த காடுகளாக இருந்தது. நீங்கள் வாழ்கிற சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒவ்வொரு ஊர், விழுப்புரமாக இருக்கலாம், திண்டிவனமாக இருக்கலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பசுஞ்சோலையாக இருந்தது, பசுமையாக இருந்தது, மரங்கள் அடர்ந்த காடுகளாக இருந்தது. எப்போ இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மரங்களை வெட்டி சமவெளியாக மாற்றினாங்க. ஏன்னா இப்போ அடர்ந்த காடுகளாக இருக்கும்போது மனிதர்களுக்கு ஆபத்து. எந்த புதரில் எங்கே புலி இருக்கும், எங்கே சிறுத்தை இருக்கும்,
எங்கே சிங்கம் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுகிட்டேருந்து நம்மளால் தப்பிக்கவும் முடியாது. அதனால் மனிதர்கள் என்ன பண்ணாங்க, தெளிவாக தெரியணும் நம்முடைய எதிரிகள் இந்த மிருகங்கள் தான், சிங்கம் புலி கரடிகள், இது நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியணும். அடர்ந்த காடுகளை சமவெளியாக மாற்றினாங்க. மாற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கம் புலி கரடிகள்லாம் இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அதை நிறைய வேட்டையாடினாங்க. வேட்டையாடி இன்றைக்கி பாதுகாப்பாக நம்ம சிங்கம் புலி கரடியை பற்றின பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் சிங்கம் புலி கரடியெல்லாம் நம்மளை வந்து பிஸ்கட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும், பிச்சு பிச்சு சாப்பிடும். நம்மளெல்லாம் கடித்து கொதறி பிச்சு பிச்சு சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்கும். மூஞ்சி கீஞ்செல்லாம் கிழிச்சிரும், கிழித்து பிச்சு கடித்து நறுக்கி துண்டாக விழுங்கிரும். அந்த மாதிரி கையை கடித்து சாப்பிடும், தொடையை கடித்து சாப்பிடும். சிங்கம் புலிகள்லாம் அதான் பண்ணும், தொடையை கடித்து சாப்பிடும், மார்பு, அப்புறம் பட்டக்ஸு, தொடை அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து ஆண்களாக இருந்தால் ஆண்குறி, பெண்களாக இருந்தால் பெண்குறி, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மார்பு, பெண்களாக இருந்தால் மார்பு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொழுப்பு சத்து நிறைந்த உணவு இது அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் புலி சிறுத்தை, நாய், காட்டு நாயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓநாய், நரி, கரடியெல்லாம் இதெல்லாம் நம்மளை அப்படி சாப்பிடும். மனுஷங்களை ஆடுகளை மாடுகளை எப்படி சாப்பிடுது, அது மாதிரி அவைகளோட உணவு பட்டியலில் நம்ம உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நாமளும் இருந்தோம். நம்மளையும் விரட்டி தான் வேட்டையாடிச்சு. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா நம்ம கையில் ஆயுதங்களே இல்லை, உலோக ஆயுதங்களே இல்லை. அப்போது ஓடி மனுஷங்க வாழ்கிறதே பெரிய பாடு. அப்போல்லாம் மரங்களே வெட்டப்படலை, பசுமையாக இருந்தது, பசுமையாக ரொம்ப அடர்ந்த காடுகளாக இருந்தது. மரங்கள் ஒரு மரத்தை கூட மனுஷங்களால் வெட்ட முடியுங்கிறதே தெரியாது. எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அந்த மரங்களை வெட்டுறாங்க. நம்மளை விரட்டி வேட்டையாடின சிங்கம் புலி சிறுத்தைகளை விரட்டி மனிதர்கள் வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அவைகளோட எண்ணிக்கை குறைய போய் தான் நம்ம வந்து பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நிம்மதியாக பாதுகாப்பாக உலகத்தின் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் ஓநாய்களோட சிங்கங்கள் வந்தால் ஊர் மக்கள் வசிக்கிற பகுதிக்கு வந்துடுது சிங்கம்லாம். அப்புறம் ஓநாய்கள் வந்து விடுகிறது. ஓநாய்கள் என்ன பண்ணுது, அவங்க கால்நடைகளை கடித்து சாப்பிட்ருது, ஆடுகளை கடித்து சாப்பிட்டு. அதனால் ஓநாய்களோட அந்த காட்டு மிருகங்களோட தொல்லையை அனுபவிக்கிற பல நாடுகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டில் அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த சிங்கங்களை வேட்டையாடுவதற்கு, காட்டு மிருகங்களை வேட்டையாடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது. அப்போ அதை வேட்டையாடுவதற்கு அனுமதியோட அவங்க வேட்டையாடுறாங்க. இன்றைக்கி அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. அப்படி அவைகளோட எண்ணிக்கை இதெல்லாம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நீ ஈஸியாக வேட்டையாடுற, ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டுற. முன்னாடிலாம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் என்ன பண்ண முடியும், ஒரு சிங்கத்தை ஒரு 500 பேர் சேர்ந்தாலும் ஒரு 1000 பேர் சேர்ந்தாலும் ஒரு 2 சிங்கத்தை எடுத்து நிற்க முடியாது, எல்லாரையும் ஓட விடும். அது கையில் மாட்டிச்சுன்னா கிழிச்சிடும், அப்படி கத்தி மாதிரி இருக்கும், 2 விரலுக்கு இடையில் கத்தி வச்சுருக்கும். அந்த சிங்கங்கள்லாம் வேட்டையாடும் போது தான் அது வெளியில் வரும். பல்லும் அது மாதிரி தான் இருக்கும், கழித்து ஒரு கடி கடித்தாலே போதும் அப்படி கிழித்து எடுத்துடும். அதனால் ஓடுவாங்க, 500 பேரையும் ஓட விடும் சிங்கம் சிறுத்தை எல்லாம். அதனால் அதெல்லாம் எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த இயற்கையை தனக்கு சாதகமாக மனிதர்கள் மாற்றுறாங்க. மரங்களை வெட்டுறாங்க, சமவெளியாக மாற்றுறாங்க, வீடுகளை கட்டுறாங்க. இந்த காட்டு மிருகங்களை எழுத்து வேட்டையாடுறாங்க. கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பாம்புகள் இருந்தது, பாம்புகளோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கு. பாம்புகளை வந்து அதை அழிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான பாம்புகளிலிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உலகங்கள் தேவையில்லை, அதுக்கு கம்பு போதும். ஆனால் வந்து மிருகங்கள் மரங்களெல்லாம் வெட்டி மனிதர்கள் தங்களுக்கு சாதமாக அந்த இயற்கையை மாற்றுறதுக்கு உலகங்களுடைய உதவி மனிதர்களுக்கு தேவையாக இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட இப்போ வந்து உலோக இயந்திரங்கள் இருக்குது, புல்டோசர் இருக்குது, மரத்தை நொடியில் வெட்டுற எல்லாமே இருக்குது. இயற்கையை நம்மளால் சீர்திருத்த முடியும். அப்போ இன்னும் 20 வருஷம்தான் அந்த வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இது எப்போதுமே இருக்காது. இதை வச்சு மிகப்பெரிய அசாத்தியமான செயல்களை செய்து முடிக்கலாம். ஆனால் மனிதர்கள் எதில் கவனமாக இருக்காங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுல கவனமாக இருக்காங்க. அவங்கவுங்க அதாவது தற்காலிகமாக யூஸ் வந்துடுற மாதிரி இந்த இயந்திர அறிவியல் கண்டுபிடிப்பை வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு போயிடும். எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லை. எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை, மனித இனத்துக்கு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆடம்பரமாக வாழ்கிறது தான். அதுதான் கவலையாக இருக்குது இங்கே இருக்க ஆட்சியாளர்களால். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலைவனங்களெல்லாம் பசுஞ்சோலையாக மாற்றுங்க. ராஜஸ்தானில் அந்த வெப்பமண்டல பகுதி தாவரங்களை வளர்த்து அதை பசுமையாக மாற்றுங்க. வெள்ளையாக தெரிகிற அந்த ராஜஸ்தான் பாலைவனத்தை பசுமையான கலருக்கு அதை மாற்றுங்க. அதுபோல் ஆஸ்திரேலியாவை பசுமையாக மாற்றுங்க. ஆப்பிரிக்காவிலும் நிறைய பாலைவனம் இருக்குது. பாலைவனங்களோட பரப்பளவு நிறைய இருக்குது.
ஒரு பசுமையான பரப்பளவு. இப்போ வந்து ஒரு பூமியில் வந்து 70% கடலால் மூடப்பட்டிருக்கு. அப்புறம் மீதி 30% தான் நிலப்பரப்பால் இருக்குது. இந்த நிலப்பரப்புலேயே பாலைவனத்தோட பாலைவனம் கிட்டத்தட்ட ஒரு 5% பிடிச்சிருக்கும் போலுங்க. 5%, 10% கூட இருக்கும், இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அப்போ அதை நம்ம மாற்றணும். 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்துடும். மின்சாரம் இருக்காது, அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுவுமே இருக்காது. அப்போ நீ ஒன்றால் எது பண்ண முடியும்? ஒரு புல்டோசர் ஒன்றால் ஓட்ட முடியாது, ஒரு டிராக்டர் ஓட்ட முடியாது, ஒரு மரம் இருக்கிற மிஷினை ஒன்றால் இயக்க முடியாது. இது எல்லாம் உற்பத்தி நின்று போயிடும். அப்போ நீ ஒன்றால் ஒன்றுமே பண்ணணும். கையில் ஒரு கோடாரி தான் இருக்கும். கோடாரியை வச்சு இந்த கோடாரி அருவா தான் இருக்கும் அவங்ககிட்ட. அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுவும் அதற்கு அந்த அருவா கோடாரி இதை உற்பத்தி செய்வதற்கான இரும்பு உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும். தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு விடும். அப்போ கைவசம் இருக்கிற அதாவது கைவசம் இருக்கிற இரும்பு, கோடாரி, அருவா இதுதான். இதை வச்சுக்கிட்டு நீ உலகத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஒன்றை வேணால் நீ பாதுகாத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பயங்கரமான இயந்திரங்கள் இருக்குது. அப்படி ஒரு 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 மணி நேரத்தில் ஒரு குளத்தை வெட்டிடலாம். அந்த மாதிரி குளத்தை வெட்டிடலாம். ஒரு நிறைய கிணறுகள் தோண்ட வேண்டியிருக்கு. என்கிட்ட வரைபடம் இருக்குது. எதிர்கால மக்கள் வாழ்வதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. 2040 அப்புறம் இந்த மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற வரைபடம் என்னிடத்தில் இருக்கிறது. அது ஒரு கண்டுபிடிப்பு. அதை நம்ம இப்போவே நிறுவியாகணும். நம்மக்கிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போவே அந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க ஊர்களை உருவாக்கணும். அது வந்து எளிமையான கட்டமைப்புகள் கொண்டது தான். ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு இதுபோல் கட்டமைப்புகளை உருவாக்கணும். நான் அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் அதில் வராது. ஒரு பாதுகாப்பாக ஒரு 500 வருஷத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு கட்டடத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியும். அதற்கான ஐடியா அத்தனையும் என்கிட்ட இருக்குது. அதனால் அதை உடனே நீங்கள் பண்ணுங்கள். மெத்தனமாக இருக்காதீங்க. மெத்தனமாக இருக்க எதிர்காலத்தில் இன்னும் 2040 அப்புறம் நீங்களோ அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளோ தான் வாழ போகிறாங்க. அதனால் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து அந்த பணத்தெல்லாம் மதிப்பே கிடையாது. பணத்துக்கோ தங்கத்துக்கோ 2040 அப்புறம் நாக்கு வலிக்க கூட பயன்படுத்த பணத்தை எரிக்க தான் செய்வாங்க. அது வெறும் காகிதமாக மாறிடும். தங்கத்துக்கு அது வெறும் 2040 அப்புறம் ஒரு கோடாரிக்கு தான் மதிப்பு அதிகமே தவிர ஒரு இரும்பு சங்கிலி இரும்பு நகைகளுக்கு மதிப்பு கிடையாது. இரும்பில் தங்க நகைகளுக்கு மதிப்பு கிடையாது. 2040 அப்புறம் ஒரு கோடாரிக்கு அருவாக்குக்கும் தான் மதிப்பு அதிகமே தவிர ஒரு கடப்பாறைக்கு மதிப்பு அதிகம். ஆனால் ஒரு கிலோ தங்கத்துக்கு மதிப்பு குறைவு. அதை 1 கிலோ தங்கம் கொடுத்தாலும் 2040 அப்புறம் ஒரு கோடாரி தரமாட்டாங்க. ஏன்னா 2040 அப்புறம் வியாபாரம் விற்பனைலாம் இருக்காது. இந்த உலோக உற்பத்தி நின்றுவிடும். அப்போ கோடாரி இதோட உற்பத்தியும் நின்றுடும். கோடாரிக்கு தேவையான இரும்பு அல்லது அருவாவுக்கு தேவையான கடப்பாறைக்கு தேவையான இரும்பு இதோட உற்பத்தி நின்றுடும். மக்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கணும். தங்களுக்கு தேவையான கருவிகளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இரும்பு கருவிகளை, இரும்பு ஆயுதங்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கும்போது வாங்கி வச்சுப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கு அது கிடைக்காது. இந்த ஆடைகள், நம்ம உடுத்துகிற ஆடைகள் இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது தான். 2040க்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த உற்பத்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2040 அப்புறம் தங்கத்தை விட விலை உயர்ந்ததாக இந்த மண்வெட்டி, கடப்பாறை, அருவா இது மாறும். 1 கிலோ தங்கத்தை கூட யாரும் ஒரு மண்வெட்டியை தரமாட்டாங்க, ஒரு அருவாவை தரமாட்டாங்க. ஏன்னா தங்கத்தை வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மண்வெட்டியாக இருந்தால் தான் ஒரு விவசாய வேலைங்கிறது ஈஸியாக இருக்கும். மண்வெட்டியே இல்லைன்னா விவசாயமே மண்வெட்டி இல்லைன்னா வேறு எப்படி பண்ணுமோ அப்படி தான் பண்ணுவாங்க. கஷ்டப்படுவாங்க. ஒரு குழியை தோன்றது கூட கஷ்டப்படுவாங்க. ஒரு கடப்பாறை இல்லைன்னா ஒரு குழியை தோன்றது கூட கஷ்டப்படுவாங்க. அப்போ இப்போ நம்மக்கிட்ட மனிதர்கள் அந்த 2040க்குள்ளே எவ்வளோ இந்த உலோக கருவிகளை சேர்த்து வைக்கிறாங்களோ அதுதான் மனிதர்களின் ஆயுதங்களாக இருக்கும். உலோக பயன்பாட்டுக்கு தேவையான இந்த உலோக ஆயுதங்கள் கூட 2040 அப்புறம் ஒரு 500 வருஷம் மக்கள்கிட்ட இருக்கும், மனிதர்களிடம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் தொலைஞ்சு போயிடும். பல்வேறு காரணங்களால் திருடப்பட்டு விடும், தொலைஞ்சு போகும், அழிஞ்சு போகும், கிணத்துல விழுந்துடும், அங்கே போயிடும், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும். இப்படி ஒரு 500 வருஷத்துக்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் உலோகங்களே இல்லாத காலகட்டம் வரப்போகுது. கற்காலம், தூய்மையான கற்காலம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு, அது வருவதற்கு இன்னொரு 500 வருஷம் ஆகும். தூய்மையான கற்காலம், உலோகங்களே இல்லைங்கிற ஒரு கற்காலம். உலோகங்களை மனிதர்களால் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற. ஏன்னா உலோகத்தை எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கான ஆர்வம் அது ரொம்ப கடினமானது, ரொம்ப முரட்டுத்தனமானது உலோகத்தை உற்பத்தி செய்வதெல்லாம். அதனால் அது சார்ந்த அறிவு தேவை. அதெல்லாம் எதிர்காலத்தில் வராது. மனிதர்கள் மீண்டும் அந்த கற்கால மனிதர்களைப் போல் மாற போகிறாங்க.
மனிதர்களைப் போல மென்மையானவர்களாக மாறப்போகிறார்கள். எளிமையான வாழ்க்கை வாழ போகிறாங்க. எளிமையாக வாழ்கிறது தான் பாதுகாப்பானது. இந்த மாதிரி நம்ம பாதுகாப்புன்னு சொல்லி இந்த மாதிரி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கி நம்ம போக போக நம்ம வாழ்க்கை ஆபத்தாகவும் அழிவாக தான் போயிட்டுருக்கு. நம்ம பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரி உலகத்தை உருவாக்கணும். ஆனால் இந்த உலகத்தாலே நிறைய பேர் செத்து போயிட்டுருக்காங்க. அதனால் இது வந்து தீர்வு கிடையாது. எளிமையாக வாழணும். இந்த குடிசையில் கற்காலம்ங்கிறது தான் நீ வந்து கற்கால வாழ்க்கை தான் பாதுகாப்பானது. எளிமையாக வாழ்ந்தாலும் அது பாதுகாப்பானது அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்து இனிமேல் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாலைவனங்களை பசுஞ்சோலையாக மாற்றுங்க. அவகாசம் மிக குறைவாக இருக்குது. மெத்தனமாக இருக்காதீங்க. அந்த வகையில் இந்த சீனாக்காரங்களை நம்ம வந்து அவங்கள பாராட்டணும். அவங்க எப்படி அழகாக வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தோணுது. இந்த பாலைவனத்தெல்லாம் பசுஞ்சோலையாக மாற்றணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் சொல்லலை. எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன்னோடியாக நான் இருந்திருப்பேன். இன்றைக்கி சிந்திக்கப்படுகிற நிறைய சிந்தனைகளுக்கு நான் தான் முன்னோடியாக இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய சிந்தனைகள் தான் இது. அதை சொல்ல முடியல. இப்போ தான் சொல்கிறேன் நான்.